தந்தை, மைந்தர், தூய் ஆவியானுடைய திருப்பெயருக்கே மாட்சிமை உண்டாவதாக. ஆமேன். அன்பான இறை மக்களே, உங்கள் எல்லாரையும் இந்த காணொளி காட்சி வழியாக வழிபாட்டிலே சந்திப்பதில மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த வழிபாட்டை ஜபத்தோடு துவங்குவோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து பராமரித்து போஷித்து வழிநடத்துகிறவரே, இந்த முதல் வாரத்தின் காலை வழிபாட்டு நேரத்துக்காக நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இப்போது இருக்கிற சூழ்நிலையில நீரே எங்களை வாழ வைக்கிறீர், எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்துக் கொள்ளுகிறீர். உமக்கு தோத்திரம் சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இப்போதும் ஆவியில் இணைந்தவர்களாய் ஒன்று கூடி ஏக சிந்தையோடு உம்மை போற்றி பாடவும், உம்முடைய திருச்சொற்களை கேட்கவும், எங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் உம்முடைய சமூகத்தில் ஏறெடுக்கவும் நாங்கள் இணைந்திருக்கிறோம். நீரே வழிபாட்டில் இணைந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் தங்கியிருந்து உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பி அவளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் தருகின்ற ஞானத்தோடு கூட நாங்கள் இந்த உலகிலே வாழ்ந்து அநேகரை வாழ்வுக்குள்ளாக கூட்டிச் சேர்க்க எங்களுக்கு அருள் தாரும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்கிற திருவாக்கியத்திற்கேற்ப இந்த உலக வாழ்விலே நாங்கள் உமக்கு அஞ்சி வாழ்ந்து உம்முடைய ஞானத்தை பெற்று உமக்கு சாட்சியாக வாழ அருள் தாரும். இந்த வழிபாட்டின் தொடக்கம் முதல் நிறைவு வரை உடைய திருக்கரம் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்கிறோம் கடவுளே. ஆமேன். நாம் இருக்கின்ற இடங்களிலே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும்.
நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழக் கடவோம். மூவொரு கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது மகனை எங்கள் மீட்பராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். மைந்தராம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதராகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்தவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியாராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை நாள்தோறும் எங்கள் நெஞ்சிலே பொழிந்து எங்களை ஒவ்வொரு நாளும் இறை ஞானத்தால் நிரப்பி நல்வழிப்படுத்துகிறவரே, உம்மை போற்றுகிறோம். தந்தை, மைந்தர், தூய ஆவியராகி உமக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் மாட்சியும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். அன்புக்குரிய இறை மக்களே, இறைவரை போற்றி துதித்த நாம், மூவொரு கடவுளை தொழுது கொண்ட நாம், கடவுளுடைய திரு முன்னிலையிலே நம்முடைய குறைகளை, குற்றங்களை, பாவங்களை, மீறுதல்களை நாம் மனத்தாழ்மையோடு கூட அறிக்கை செய்வோம். திருமறை வார்த்தை இப்படி சொல்லுகிறது: தன் பாவத்தை மறைக்கிறவர் வாழ்வடைய மாட்டார், அவற்றை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவர் எவரோ அவர் இரக்கம் பெறுவார். நம்முடைய பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் அதை உறைந்த பனியைப் போல வெண்மையாக்குவதற்கு ஆண்டவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே நாம் இருக்கின்ற இடங்களில கண்களை மூடி நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவர் உணர்த்தும் அனைத்து தீய காரியங்களையும் அவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ள அவரிடத்திலே நாம் இறைஞ்சுவோம். எத்தனை தீரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே. எத்தனை தீரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே. நித்தம் என் இருதயம் தீயதன் பரனே, நித்தம் என் இருதயம் தீயதன் பரனே. நிலைவரம் என்னில் இல்லை, நீ என் தபரனே. எத்தனை தீரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே. சர்வ வல்லமையும் மிகுந்திருக்கும் ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூய ஆவியானவரின் அருளையும் ஆற்றலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவர் திருப்பெயர் துதிக்கப்படுவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 28 வரை. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 28 வரை. அப்பொழுது வேசிகளான 2 ஸ்திரீகள் ராஜாவினிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள். அவர்களில் ஒருத்தி, என் ஆண்டவனே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம். நான் இவளுடைய வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளை பெற்றேன். நான் பிள்ளை பெற்ற 3ஆம் நாளிலே இந்த ஸ்திரீயும் ஆண் பிள்ளை பெற்றாள். நாங்கள் ஒருமித்திருந்தோம். எங்கள் இருவரையும் தவிர வீட்டுக்குள்ளே வேறு ஒருவரும் இல்லை. ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிற்று.
அப்பொழுது உமது அடியாள் நித்திரை பண்ணுகையில் இவள் நடுச்சாமத்தில் எழுந்து என் பக்கத்திலே கிடக்கிற என் பிள்ளையை எடுத்து தன் மார்பிலே கிடத்திக் கொண்டு செத்த தன் பிள்ளையை எடுத்து என் மார்பிலே கிடத்திவிட்டால் என் பிள்ளைக்கு பால் கொடுக்க காலமே நான் எழுந்திருந்த போது அது செத்து கிடந்தது. பொழுது விடிந்த பின் நான் அதை உற்று பார்க்கும் போது அது நான் பெற்ற பிள்ளை அல்லவென்று கண்டேன் என்றாள். அதற்கு மற்ற ஸ்திரீ, அப்படி அல்ல, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்றாள். இவளோ, இல்லை, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்றாள். இப்படி ராஜாவுக்கு முன்பாக வாதாடினார்கள். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்று இவள் சொல்லுகிறாள். அப்படி அல்ல, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்று அவள் சொல்லுகிறாள் என்று சொல்லி ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை இரண்டாக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை அவளுக்கும் கொடுங்கள் என்றான். அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்துவிடும் என்றாள். மற்றவள், அது எனக்கும் வேண்டாம், உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றாள். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதன் தாய் என்றான். ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டு என்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. அன்பார்ந்த இறைவனுடைய பிள்ளைகளே, உங்கள் எல்லாரையும் மீண்டுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பெயராலே வாழ்த்துகிறேன். நீங்கள் எல்லாரும் நலமாக இருப்பீர்கள் என்று ஆண்டவருக்குள்ளாக நம்புகிறேன். நீங்களும் நம்முடைய நாட்டின் நிலையை உணர்ந்து, அரசு ஆணையை உணர்ந்து, முகக்கவசம் எப்போதும் வெளியில் செல்லுகிற போது அணிந்து கொள்ளுங்கள். அடிக்கடி கைகளை கழுவிக் கொள்ளுங்கள். தனிநபர் இடைவெளியை எப்போதும் கடைபிடியுங்கள். அவசியம் ஏற்பட்டால் ஒழிய வீட்டிலேயே இருங்கள். அது எப்போதும் நமக்கு நன்மை பயக்கும். நமக்கு மட்டுமல்ல, அது பிறருக்கும், நமது நாட்டுக்கும், உலக மக்கள் அனைவருக்குமே அது நலம் பயக்கும். ஆகவே வீட்டிலே நாம் இருந்து இந்த கொரோனாவை ஒன்றிணைந்து நாம் நம்முடைய நாட்டையும் உலகையும் விட்டு ஒழித்து வெற்றியை நாம் கொண்டாடுவோம். இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு தரப்பட்டிருக்கின்ற செம்பொருள் மேலிருந்து வரும் ஞானம் அல்லது பரத்திலிருந்து வரும் ஞானம் என்கின்ற ஒரு செம்பொருளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். நம் எல்லாருக்குமே தெரியும், அறிவு என்பது நாம் படித்து அறிந்து கொள்ளுவது. ஞானம் என்பது அவற்றை உணர்ந்து செயல்படுத்துவது. இப்போது ஒரு கார்பெண்டர் ஒருவர் இருக்கிறார். அவர் ஒரு நாற்காலியை எப்படி செய்ய வேண்டும் என்று அவர் கற்றுக்கொள்ளலாம், படித்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம். அதனுடைய அறிவை அவர் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவர் அதனை செய்கின்ற போது வருகின்ற பல்வேறு சிக்கல்கள், அதை எப்படி தீர்ப்பது என்பது ஞானம் என்று நாம் சொல்லலாம். அது மட்டுமல்ல, பழுதடைந்து விட்டது என்று சொன்னால் அதை எப்படி சரி செய்வது, என்ன பழுது அதிலே இருக்கிறது, அந்த பழுதை எப்படி சரி செய்வது என்பது எல்லாம் நாம் ஞானம் என்று சொல்லலாம். ஒரு கத்தி ஒன்று இருக்கிறது. அந்த கத்தி வெட்டும் என்பது அறிவு. ஆனால் அதை எப்போது, எதற்காக, எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது ஞானம். ஒரு சிறிய கத்தியை வைத்துக்கொண்டு வீட்டிற்கு தேவையான காய்கறிகளை நம்மால் வெட்ட முடியும்.
சமையலுக்கு அது உதவியாக இருக்கும். இது அறிவு சார்ந்த ஒன்று. அதுவே திடீரென்று ஒரு கொள்ளை கூட்டத்தினர் அல்லது திருடர் நம்முடைய இல்லத்திலே புகுந்து விட்டால் அந்த கத்தியை வைத்து அவரை மிரட்டுவதோ அல்லது சாமர்த்தியமாக அவரை வீழ்த்துவது என்பது ஞானம் என்று சொல்லலாம். ஆக நாம் படித்து அறிந்து கொள்வது, பட்டறிவினால் தெரிந்து கொள்வது அறிவு. ஆனால் ஒரு காரியத்தை நிகழ்த்துவது என்பது ஞானம் நமக்கு தருகின்ற ஒன்று. இந்த ஞானம் எல்லா மனிதருக்கும் உண்டு. அதை பெற்றுக்கொள்வது இறைவனிடம் இருந்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாலமோன் அரசர் சிறு வயதிலேயே அவர் அரச பொறுப்பு ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. அவர் சிறு வயதிலே அரசராகிவிட்டார். ஒட்டுமொத்த இஸ்ரேலையும் அவர் அரசாள வேண்டும். இறைவன் தந்த பொறுப்பு இது. இந்த இறைவன் தந்த இந்த பொறுப்பிலே மக்களை எப்படி நேர்மையுடன் வழிநடத்துவது, எப்படி நீதியுடன் வழிநடத்துவது என்பது ஒரு மிகப்பெரிய சவாலாக அவருக்கு தெரிந்தது. எனவே அவர் அரசராக பொறுப்பேற்ற உடனேயே இறைவனடி சென்று அவர் விண்ணப்பம் செய்கிறார். இறைவா, நீர் தந்திருக்கிற இந்த பெரிய மக்கள் கூட்டத்தை நான் நீதியோடும் நேர்மையோடும் அரசாள வேண்டும், அவர்களுக்கு தீர்ப்பு வழங்க வேண்டும், அதற்கு ஏற்ற ஞானத்தை எனக்கு தாரும் என்று அவர் விண்ணப்பம் செய்கிறார். இது 1 அரசர்கள் புத்தகம் 3ஆம் அத்தியாயத்தில் வருகிற நிகழ்வு. அப்போது கடவுள் அவரை பார்த்து சொல்கிறார், சாலமோனே, நீ சரியானதை கேட்டாய். நீ நீடித்த ஆயுளை கேட்காமல், மிகுந்த செல்வத்தை கேட்காமல், உன் எதிரிகளின் உயிரை நீ கேட்காமல், சாவை விரும்பாமல், நீ என் மக்களை ஆளுவதற்கு, என் மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு வேண்டிய ஞானத்தை நீ கேட்டதினால் அது என்னுடைய பார்வைக்கு நல்லதாகப்பட்டது என்று சொல்லி சாலமோனை பாராட்டுகிறார். அது மட்டுமல்ல, இந்த சாலமோனுக்கு அவர் கேளாத காரியங்களையும் அவருக்கு கொடுக்கிறார். அவருக்கு நீண்ட ஆயுள், அவருக்கு மிகுந்த செல்வங்கள், அவர் அரசாண்ட காலத்தில் யாரும் அவருக்கு எதிரியாக இருந்தது இல்லை, பகைவர்கள் யாரும் இல்லை. இப்படிப்பட்ட ஆசியையும் கடவுள் சாலமோனுக்கு கொடுத்தார். சாலமோன் அரசர் உலகம் வியக்கத்தக்க அளவுக்கு, அன்றைய நாட்களிலே உலக அறிஞர்கள் வியக்கத்தக்க அளவுக்கு ஞானம் உடையவராக இருந்தார். அதற்கு திருமறை சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. நாம் படிக்க கேட்ட இன்றைய திருமறை பகுதி அதற்கு ஓர் நல்ல எடுத்துக்காட்டு. இங்கே 2 விலை மாதர்கள் வருகிறார்கள். அவர்கள் அரசர்கள் அவையில் வருகிறார்கள். அவையில் வந்து அவர்களுடைய சிக்கலை அங்கே சொல்லுகிறார்கள். முதலில் ஒருவர் சொல்லுகிறார், ஐயா, நாங்கள் இருவரும் ஒரே வீட்டிலே இருக்கிறோம். எங்களை தவிர வேறு யாரும் அங்கு இல்லை. முதலில் எனக்கு குழந்தை பிறந்தது, பின்பு 3 நாட்கள் கழித்து இவருக்கு குழந்தை பிறந்தது. ஒரு நாள் இரவில இவர் தன்னுடைய குழந்தையின் மீது படுத்து விட்டார். ஆகையால் குழந்தை இறந்தது. இவர் அவருடைய குழந்தையை என் அருகிலே போட்டுவிட்டு என் குழந்தையை அவர் அருகில் கிடத்தி படுத்துக் கொண்டார். நான் விடியற்காலையில எழுந்து குழந்தைக்கு பால் ஊட்டுவதற்காக எழுந்து பார்த்தபோது அது இறந்து கிடந்தது. பொழுது நன்கு விடிந்தவுடன் பார்த்தால் அது என்னுடைய குழந்தை அல்ல. ஆக மரித்த குழந்தையை என்னிடத்தில் போட்டுவிட்டு உயிருடன் இருந்த என் குழந்தையை அவர் கொண்டு போய்விட்டார் என்று இந்த சிக்கலை முன்வைக்கிறார். பிறகு சாலமோன் அரசர் இதனை உணர்கிறார். இருவருடைய வாதத்தையும் கேட்கிறார். உடனே அந்த பெண் சொல்கிறார், இல்லை ஐயா, அப்படி இல்லை, உயிருடன் இருப்பதுதான் என் குழந்தை, மரித்து போனது அவருடைய குழந்தை என்று சொல்லுகிறார். இவர்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் இப்படி
அரச அவையில அவர்கள் போட்டி கொண்டு வாதிட்டு கொண்டிருக்கிற போது திடீரென்று அரசர் ஒரு வாளை எடுத்து வர சொல்லுகிறார். அதை ஒருவரிடத்திலே கொடுத்து இந்த குழந்தையை இரண்டாக பிளந்து ஆளுக்கு பாதி பாதி கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போது தாய் உள்ளம் பதபதைத்து உயிருடன் இருக்கின்ற குழந்தையின் தாய் முதலில் சொல்லுகிறார், ஐயா, குழந்தை உயிரோடு இருக்கட்டும், அவரோடவே இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் மற்றொரு பெண் அவர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, நீங்கள் சொன்னது சரிதான் அரசே, குழந்தையை ஆளுக்கு பாதியாக பிரித்து கொடுத்து விடுங்கள் என்று சொல்கிறார். உடனே அரசர் உயிருடன் இருக்கும் குழந்தையை அதனுடைய தாயிடம் சேர்க்க சொல்லுகிறார். இதுதான் இங்கே குறிக்கப்பட்டிருக்கின்ற நிகழ்வு. இந்த தீர்ப்பினால் அன்றைக்கு இருந்த மக்கள் எல்லாரும் சாலமோனுக்கு அஞ்சி நடந்தார்கள் என்று திருமறை வாக்கியம் சொல்லுகிறது. அந்த அத்தியாயத்தினுடைய கடைசி பகுதி அரசர் அளித்த தீர்ப்பை பற்றி இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் கேள்விப்பட்டனர். நீதி தீர்ப்பு வழங்குவதற்கென கடவுள் அருளின ஞானம் அவரிடம் உள்ளது என்று கண்டு அவருக்கு அஞ்சி நடந்தனர். ஒரு அரசராக இருந்து அவருக்கு அஞ்சி நடக்காமல் அவருடைய நீதி தீர்ப்பை கண்டு கடவுள் அவரோடு இருக்கிறார், கடவுள் அவருக்கு ஞானம் வழங்கி இருக்கிறார் என்பதை கண்டு அவருக்கு அஞ்சி மக்கள் எல்லாரும் நல்வழி நடந்தார்களாம். இந்த பகுதி நாம் படிக்க கேட்ட அந்த திருமறை பகுதி 16ஆம் வாக்கியம் 1 அரசர்கள் 3:16 இப்படி துவங்குகிறது. ஒரு நாள் 2 விலை மாதர்கள் அரசர் முன்னிலையில் வந்து நின்றனர். இப்படி துவங்குகிற அந்த பகுதி முடிகின்ற போது மக்கள் எல்லாரும் அவருக்கு அஞ்சி நடந்தனர். அஞ்சி நடந்தனர் என்று சொன்னால் அஞ்சி நல்வழியில் நடந்தனர் என்பது பொருள். சரி, இந்த திருமறை பகுதியிலிருந்து 3 குறிப்புகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடவுளிடமிருந்து ஞானத்தை பெற்றிருப்பவர் எப்படிப்பட்ட செயல்களை செய்வார்? சாலமோன் அரசர் கடவுளிடமிருந்து ஞானத்தை பெற்றவர். அவர் எப்படிப்பட்ட செயல்களை செய்து அந்த இறை ஞானத்தை வெளிப்படுத்தினார் என்பதை இந்த குறிப்பிட்ட பகுதியில் நம்மால் பார்க்க முடியும். முதலாவது, அந்த 16ஆம் வாக்கியம், ஒரு நாள் 2 விலை மாதர் அரசர் முன்னிலையில் வந்து நின்றனர். நமக்கு தெரியும், பாலியல் தொழில் செய்கிறவர்கள் விலை மாதர்கள், அவர்களை மக்கள் மதிக்க மாட்டார்கள். எல்லாரும் தரக்குறைவாக இழிவாக நினைப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அரச அவையில் நிற்கக்கூடிய அளவுக்கு துணிவும் அவர்களுக்கு உரிய இடமும் சாலமோன் அரசாண்ட காலத்தில் இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாலமோன் அரசரும் விலை மாதர்களாகிய நீங்கள் ஏன் இங்கு வந்தீர்கள் என்று எல்லாம் கேட்காமல் அவர்களுக்கு உரிய மதிப்பு கொடுக்கிறார். அவருடைய வழக்கை விசாரிக்க இவரே முன் வருகிறார். பொதுவாக இது போன்ற வழக்குகளை விசாரிப்பதற்கு அமைச்சர்களை அனுப்பலாம், அல்லது அங்கிருக்கின்ற ஞானிகளிடம் அந்த வழக்கை விட்டிருக்கலாம். ஆனால் சாலமோன் அரசர் அப்படி செய்யாமல் அந்த வழக்கை தானே விசாரிக்கிறார். விலை மாதர்கள் அவர்கள் என்று தெரிந்தும் அவர்களை மக்கள் இழிவாக கருதுவார்கள், தரைக்குறைவாக நினைப்பார்கள் என்பதையெல்லாம் தெரிந்திருந்தும் இறை ஞானத்தை பெற்ற ஒரு மனிதராக அவர்களுக்கு உரிய மதிப்பளித்து அவர்களுக்கு உரிய இடத்தை கொடுத்து அவர்களுடைய சிக்கலை, அவர்களுடைய பிரச்சனையை அங்கு அவர் விவரிக்க சொல்லுகிறார். இன்றைக்கு சற்று யோசித்து பாருங்கள். நம்முடைய சமூகத்திலே ஒரு விலை மாதர் ஒருவர் ஒரு பிரச்சனையை, ஒரு சிக்கலை கொண்டு வருகிறார் என்று சொன்னால் நாம் என்ன சொல்லுவோம்? இவங்க செய்யற செயலே சரியில்லை, அதுக்கப்புறம் இவங்க வேற ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு வராங்க என்று எல்லாம் நாம் சொல்லுவோம். அவர்களை ஒரு பொருட்டாக நாம் மதிக்க மாட்டோம். ஆனால்
இங்கே இறை ஞானம் பெற்ற ஒரு மனிதர் அத்தகைய மக்களுக்கும் கூட உரிய மதிப்பளித்து உரிய இடம் அளித்து அவர்களுடைய சிக்கலை அவர்கள் சொல்லுவதற்கு வாய்ப்பளிக்கிறார். இறை ஞானம் இங்கே வெளிப்படுகிறது. எனக்கு அன்பான இறைவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் இது போன்ற நிலையில் இருக்கின்ற மக்கள் தங்கள் சிக்கலை, தங்கள் வாழ்வின் பிரச்சனைகளை எங்கு சொல்வது, எந்த இடம் இருக்கிறது என்று எல்லாம் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் பிரச்சனைகளுக்கு, எங்கள் சிக்கல்களுக்கு தீர்வு எங்கே கிடைக்கும் என்று அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான இடம் இல்லை, அவர்களை விசாரிப்பதற்கு ஆள் இல்லை, அவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. அவர்கள் மதிப்பு இழந்தவர்களாக இந்த சமூகத்திலே கருதப்படுகிறார்கள். ஆனால் இறை ஞானம் பெற்ற ஒரு மனிதனின் செயலை பாருங்கள். அவர்களுக்கு மதிப்பளிக்கிறார், அவர்களுக்கு இடம் அளிக்கிறார், அவர்கள் பிரச்சனையை விவரித்து சொல்லுகிறார், அவர்களுக்கான வாய்ப்பை அவர் கொடுக்கிறார். நாமும் இந்த இறை ஞானத்தை பெற்றவர்கள், இறை அடியவர்கள் என்பதை இத்தகைய செயல்கள் வழியாக நாம் வெளிப்படுத்த அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது, அவர் கேட்கிறார். அவர் சரி, நீங்கள் சிக்கலை சொல்லுங்கள் என்கிறார். உடனே தான் ஒருவர் அங்கே சொல்லுகிறார், என் தலைவரே, இந்த பெண்ணும் நானும் ஒரே வீட்டில் குடியிருக்கிறோம். அந்த வீட்டில் அவள் என்னுடன் இருந்தபோது நான் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தேன். என் குழந்தை பிறந்து 3 நாள் ஆனபின் அவளும் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். அந்த வீட்டில் எங்கள் இருவரை தவிர வேறு யாரும் இல்லை. இப்படி முதலாவது தன் பக்கத்தில் இருக்கிற நீதியை அவர் வெளிப்படுத்துகிறார். எப்பவுமே நியாயாசனத்தில் முதல் பேசுகிறவருடைய நீதிதான் அல்லது பேச்சுதான் எடுபடும் என்று சொல்லுவார்கள். அதனால் என்னவோ தெரியவில்லை, இந்த பெண்மணி, தவறிழைத்த அந்த பெண்மணி அவரே முதலில் பேச துவங்குகிறார். அவர் பேச துவங்கியதும் ஒருவருடைய பேச்சை மட்டும் கேட்டு அதன்படி தீர்ப்பளிக்காமல் அவர் பேசி முடிந்தவுடன் மற்றவர் என்ன சொல்லுகிறார் என்பதையும் அங்கே அரசர் கேட்கிறார். 22ஆம் வாக்கியத்திலே, இதை கேட்ட மற்றவளோ, இல்லை, உயிரோடு இருப்பதே என் பிள்ளை, செத்து போனது உன் பிள்ளை என்றாள். இப்படி இருவருடைய வாதங்களையும் ஒரு அரசர் கேட்கின்றவராக இருக்கிறார். திருமறையில் பேசுவதை காட்டிலும் கேட்பது மிகுந்த நல்லது என்று சொல்கிறார்கள். ஒரு மனிதரின் சிக்கலை, பிற மனிதரின் துன்பங்களை, ஆதங்கத்தை கேட்பதற்கு இன்றைக்கு மக்கள் இல்லை. பிறருடைய துன்பங்களை கேட்டு அதில் பங்கெடுத்துக் கொள்வதற்கு ஆர்வம் இல்லை. பிறரை விசாரிப்பதற்கு, பிறனுடைய சிக்கலில் பங்கெடுத்து அதை தீர்ப்பதற்கு ஆள் இல்லை. ஆனால் இறை ஞானம் மிக்கவர்கள் இத்தகைய சிக்கலோடு வாழ்கின்ற மக்களுக்கு வாய்ப்பளித்து, இடமளித்து, மதிப்பளித்து அவர்களுடைய குறைகளை கேட்கின்றவர்களாக இருக்கிறார்கள். இங்கேயும் இந்த அரசர், அச்சச்சோ, இப்படி கூப்பாடு போட்டு கொண்டிருக்கின்ற உங்களுடைய பிரச்சனையை கேட்பதற்கு நான் ஆளா என்று சொல்லாமல் அவருடைய பிரச்சனை என்ன என்பதை தெளிவாக கேட்டு அறிந்து கொள்ளுகிறார். இன்றைக்கு நமக்கு கேட்பதற்கு நேரமே இல்லை. யார் எது சொன்னாலும் அதை கேட்டுக்கொள்வதற்கு நமக்கு பொறுமை இல்லை. ஆனால் நாம் பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். எல்லாரும் அதிகம் பேசுவோம், ஆனால் கேட்பதற்கு மனம் இல்லாமல் போயிருப்போம். ஆகையினால்தான் இயேசு கூட கேட்பவன், கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிறார். நாம் இறை வார்த்தையை கேட்கிறோம். கேட்பது என்று சொன்னால் அது வெறுமன கேட்பது அல்ல, அதன்படி வாழ்வது. சரி, இங்கே இந்த அரசர் இந்த இருவருடைய வாதங்களையும் பொறுமையோடு கேட்கிறார். அவர்கள் விலை மாதர்கள்,
கீழ்த்தரமானவர்கள் என்று எல்லாம் கருதாமல் அவர்களுடைய சிக்கல் என்ன என்பதை பொறுமையாக இருந்து இருவருடைய வாதத்தையும் அவர் கேட்டு அறிகின்றார். எனக்கு அன்பான இறைவனுடைய பிள்ளைகளே, இறை ஞானம் மிக்கவர்கள் கேட்பதிலே அவர்கள் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள். பேசுவதை காட்டிலும் அவர்கள் அதிகமாக கேட்டு உணர்ந்து கொள்ளுவார்கள். நாமும் அதிகம் பேசாமல் மக்களின் குறைகளை கேட்பதிலே நாம் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு பல மக்கள் தங்கள் குறைகளை, தங்களுடைய பாரத்தை யாரிடத்திலே சொல்லுவோம் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாமும் கேட்பதற்கு ஆயத்தமாக இருப்போமேயானால் இறைஞானம் உள்ளவர்கள் என்பது பொருள். மூன்றாவது, இப்படி இந்த விலை மாதர்களுக்கு மதிப்பளித்து, இடமளித்து, வாய்ப்பளித்து அவர்களுடைய சிக்கல், அவருடைய வாதங்கள் எல்லாவற்றையும் பொறுமையுடன் கேட்டு அறிந்து இப்போது சிக்கலுக்கான தெளிவான தீர்வை அவர் தருகிறார். அந்த தீர்வு ஒருவேளை பார்ப்பதற்கு அல்லது கேட்பதற்கு கடுமையான தீர்ப்பு போல் இருந்திருக்கும். ஆனால் அந்த தீர்ப்பின் வழியாக அங்கே நீதி நிலைநாட்டப்படுகிறது. வாளை கொண்டு வா, குழந்தையை பாதியாக வெட்டு, இவருக்கு பாதி அவருக்கு பாதி கொடுத்து விடு என்கின்ற அந்த தீர்ப்பு பகிரங்கமான மரண பயத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு தீர்ப்பு. ஆனால் அதன் வழியாக அங்கே உண்மை எது என்பது புலப்படுகிறது. உயிரோடு இருக்கும் அந்த தாய், உயிரோடு இருக்கும் பிள்ளையின் தாய் மனம் பதபதைத்து, ஐயா, என்னுடைய பிள்ளை உயிரோடு வாழ்ந்தால் போதும், அது அவரிடமே வாழட்டும் என்று அவர் சொல்லுகிறார். அப்போது அங்கே நீதி புலப்படுகிறது, உண்மை வெளிப்படுகிறது, நீதி நிலைநாட்டப்படுகிறது. எனக்கு அன்பான இறைவனுடைய பிள்ளைகளே, இறை ஞானத்தோடு நாம் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் பிறருக்கு மதிப்பளித்து, இடமளித்து, வாய்ப்பளித்து அவர்களுடைய சிக்கல்களை கேட்டு அறிந்து உணர்ந்து அதற்கு பிற்பாடு சரியான தீர்ப்பை நாம் வழங்குகின்ற போது அங்கே இறை ஞானம் வெளிப்பட்டு நீதி நிலைநாட்டப்படும். நீதி நிலைநாட்டப்படும். இன்றைக்கும் இந்த இறை ஞானம் நம்மிடத்திலே வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் சாலமோனுடைய ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். இறைவா, நீர் தந்திருக்கின்ற இந்த வாழ்க்கையில் நீதியை நிலைநாட்ட எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஞானத்தை தாரும் என்று நாம் அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். தாவீது அரசன் சாலமோன், அவருடைய வம்சத்திலே வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சாலமோனை போலவே ஒரு மிக அழகான நீதியை தன்னுடைய ஊழியத்தின் பாதையிலே அவர் நிலைநிறுத்தி காட்டுகிறார். யோவான் 8ஆம் அத்தியாயத்திலே ஒரு பாலியல் தொழில் செய்கின்ற ஒருவரை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று எல்லாரும் அவரிடம் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அவர் பொறுமையோடு அந்த பெண்ணின் பேச்சுக்கு இடம் அளிக்கிறார். அந்த பெண் எதுவும் பேசவில்லை. மக்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். பின்பு பொறுமையுடன் இருந்து எல்லாவற்றையும் அறிந்தவராக, சரி, உங்களில் யார் தவறு செய்யவில்லையோ அவர் முதலாவது கல்லெறியட்டும் என்று சொல்லுகிறார். எவரும் கல்லெறியவில்லை. பின்பு அந்த பெண்மணியை பார்த்து சொல்லுகிறார், அம்மா என்று சொல்லுகிறார். எப்படி ஒரு மதிப்பளிக்கிறார் பாருங்கள். அம்மா, நானும் உன்னை தீர்ப்புக்குள்ளாக்க விரும்பவில்லை, நீ போகலாம், இனிமேல் பாவம் செய்யாதே என்று அவரை அனுப்பி வைக்கிறார். தீர்ப்பு வழங்குவதிலே சாலமோனை காட்டிலும் இங்கே இயேசு கிறிஸ்து உயர்ந்து நிற்கிறார். இறை ஞானம் அங்கே வெளிப்படுகிறது. மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு கடவுளை துதித்து கொண்டு போகிறார்கள். எனக்கு அன்பான இறைவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நீதிக்காக, வாழ்வுக்காக மக்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இறை ஞானத்தோடு நாம் செயல்படுவோமே ஆனால் நம்மாலும் இந்த உலகிலே
நீதியை நிலைநாட்ட முடியும். அதன் வழியாக மக்கள் வாழ்வார்கள். இறையாசி நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமென். நாம் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் வழியாக நாம் அறிக்கை செய்வோம். நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் வழியாக நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடம் உட்பட்டு பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளம் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமநிலத்திற்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பக்கத்தில் விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரை மரித்தோரை நியாயத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசு சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான். நீதிமான் 13:20. இன்று காணொளி வாயிலாக நடக்கும் காலை ஆராதனைக்கு வந்த சபையார் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்துகிறோம். இன்று புதிதாக பங்கு பெற்ற சபையாரையும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். அடுத்த வாரம் காணொளி வாயிலாக ஞாயிறு காலை 8:30 மணிக்கு நடக்கும் ஆராதனைக்கு சபையார் பங்கு பெற்று இறையாசி பெற்றுச் செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சென்ற வாரம் நமது சபையை சார்ந்த காலம் சென்ற திரு ராபர்ட் மாசிலாமணி அவர்களின் மருமகன் தனசிங் பாண்டித்துரை ஏஜ் 66, மிஸ்டர் சவுந்தரபாண்டியன் செக்ரட்டரி ஃபார் CSI பாஸ்டேட் அரக்கோணம் நார்த் அண்ட் மிஸ்ஸஸ் ராஜாபாய் பியூலா வைஃப் ஆஃப் 62 ஏஜ் வைஃப் ஆஃப் ரெவரண்ட் GSR கிருபாகரன் CSI டைஸ்ட் ஆஃப் மெட்ராஸ் அவர்கள் இறைவனடி சேர்ந்தார்கள். அவர்களை இழந்து வாடும் குடும்பத்தாரை சபையார் ஜெபத்து தாங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஊரடங்கை முன்னிட்டு ஆலயத்தில் குடும்ப ஜெபம் தினமும் இரவு 9:20 முதல் 10 மணி வரை கூகுள் மீட் வீடியோ லிங்க் வாயிலாக நடந்து வருகிறது. பங்கு பெற்ற சபையாரையும் தனியாக குடும்பத்துடன் சேர்ந்து ஜெபிக்கும் சபையாரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். சந்தா செலுத்த வரும் சபையார்கள் ஆன்லைன் மூலமாகவோ அல்லது செயலாளர் பொருளை தொடர்பு கண்டால் வீட்டிற்கே வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். ஊரடங்கை முன்னிட்டு பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் நண்பர்களுக்கு வாழ்த்து மடல் அனுப்ப இயலாமைக்கு வருந்துகிறோம். சபையார் அனைவரும் தங்கள் கைபேசி எண்ணை பதிவு செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் ஊரடங்கு தொடர்கின்றபடியால் நமக்காகவும் நாட்டின் நலனுக்காகவும் அரசாங்கத்தின் உத்தரவுப்படி சபையார் அனைவரும் விழித்திருப்போம், வீட்டில் இருப்போம், ஜெபம் செய்வோம். இந்த வாரம் 10 நாளை கொண்டாடும் சபையார்கள் 6th ஜூன் மிஸ்ஸஸ் ஜெயஸ்ரீ ஹாரிசன் கிறிஸ்லி, மிஸ்டர் டி டேனியல். 7th ஜூன் மிஸ்டர் ஜே விபின் பர்னபாஸ், மிஸ்ஸஸ் எம் சிந்தியா நேசமணி கிளாக்ஸான், பேபி ஏ பிளஸ்டின் வின்சர் சன் ஆஃப் மிஸ்டர் பி ஆல்வின், மிஸ்டர் ஆர் ஸ்டான்லி செல்வி அஸ்தலின் சாட் மேத்யூ சன் ஆஃப் மிஸ்டர் மேத்யூ வகீஸ். இந்த வாரம் திருமண நாளை கொண்டாடும் சபையார்கள் 6th ஜூன் மிஸ்ஸஸ் ஜே அபிதா அண்ட் மிஸ்டர் இ ஜெபசி. 7th ஜூன் மிஸ்ஸஸ் எலிசமா அண்ட் மிஸ்டர் டிஜி மார்க். 9th ஜூன் மிஸ்ஸஸ் ஜூலியட் அண்ட் மிஸ்டர் ஜோஷுவா டேவிஸ், மிஸ்ஸஸ் விமலா அண்ட் மிஸ்டர் சந்திரபோஸ். 12th ஜூன் மிஸ்ஸஸ் ஏ சுஹானியா அண்ட் மிஸ்டர் ஸ்டீஃபன். 13th ஜூன் மிஸ்ஸஸ் அருள் ஜெபகனி அண்ட் எல்சி துரை. 14th ஜூன் மிஸ்ஸஸ் விஜயராணி அண்ட் மிஸ்டர் சீமோன் தேவ சகாயம். இவர்களுக்காக 1000 அவர்கள் ஜெயிப்பார்கள். திருமண அறிவிப்பு. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் மூவரசம்பேட்டை குருசேகரம் தூய திருத்துவ ஆலயத்தை சேர்ந்த திரு கோபால் என்கிற பர்னபாஸ் திருமதி ராதா அவர்களின் மகன் டிஜி சதீஷ்குமார் என்பவருக்கும் தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் CSI தண்டரை குருசேகரத்தை சேர்ந்த தட்சிணாமூர்த்தி என்கிற ஜோசப், திருமதி தயாமாள் என்கிற நகோமி அவர்களின் மகள் கவிழ்ச்செல்வி என்கிற ராகேல் என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இவருவரும் இந்த திருமணத்திலே இணையக்கூடாத நியாயமான தடை காரணம் ஏதாகிலும் தெரியுமேயானால் அதனை சபை நாயருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு அறிவிக்கப்படும் 3ஆம் அறிவிப்பு. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தால் எங்களை நிரப்பி இந்த உலகிலே நீதியை நிலைநாட்டுகின்றவரே, உம்முடைய திரு வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம்.
ஆண்டவரே, இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் உம்முடைய ஞானத்தை பெற்று இந்த உலகிலே நீதியை நிலைநாட்டவும் உமக்கு சாட்சியாக வாழவும் ஆண்டவர் அருள் புரிவீராக. திருமண அறிக்கையின் வழியாக திருமண வாழ்விலே இணைய இருக்கிற தம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இல்வாழ்வுக்காக ஆண்டவர் அவர்களை பரிசுத்தப்படுத்துவீராக. அவளை ஆயத்தப்படுத்தும் இல்வாழ்விலே உமது சமூகத்தில் இணைந்து இல்வாழ்வின் எல்லா நன்மைகளையும் ஆசிகளையும் பெற்றுக்கொள்ள அருள் தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்கிறோம் கடவுளே, ஆமேன். சத்திய வேதத்தை தினம் ஞானி சகல பேர்க்கும் அபிமானி உத்தம ஜீவிய வழி காட்டும் உயர்வான் உலகில் உனை கூட்டும். சத்திய வேதத்தை தினம் ஞானி சகல பேர்க்கும் அபிமானி வாலிபர் தமக்கு நதுவாகும் வயோதியர்க்கும் மகுணவாகும் பாலகிரிய பாலுமதாம் படிமீதாம பசிதனிக்கும். சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேர்க்கும் அபிமானி. சத்துருபேயுடன் அமர் புரியும் தருண மது நல்லாயுதமாம் புத்திரர் மித்திரரோடு மகிழும் பொழுதும் அது நல்லுறவாகும். சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேர்க்கும் அபிமானி. உலைவேலிய மானிடரிதயம் புனிதம் பெருக கரு மருந்தாம் நிலையானர்வானால் நிலைக்க நேய காய கர்ப்பமதாம். சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேர்க்கும் அபிமானி. கலியின் வழி காணாதவர்கள் கண்ணு கரிய கலிக்கமது புதிய எருசலேம் மதிக்கு போகும் பயண துணையுமது. சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேர்க்கும் அபிமானி. ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, வாழ்வு தரும் உம்முடைய வார்த்தைகள் வழியாக எங்களுக்கு ஞானத்தை போதிக்கின்றீர். உமக்கு தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். ஆமாண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு அஞ்சி வாழ்ந்து உம்முடைய ஞானத்தை பெற்று சாலமோனைப் போலவே நீதியை நிலைநாட்டி மக்களுக்கு வாழ்வு தர எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட பேசியமைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். நீர் எங்களை ஞானத்தால் நிரப்பும். ஆண்டவரே, இந்த உலகத்திலே குறிப்பாக இந்த நோய் தொற்று காலங்களிலே நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் பிறரை எப்படி வாழ வைக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே, இந்த வழிபாட்டில் இணைந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. சிறியோர் முதல் பெரியோர் வரை தம்முடைய திருக்கரத்தால் தம்முடைய பிள்ளைகளை தொட்டு அவருடைய ஆசீர்வதியும் அவருடைய தேவைகளை சந்தியும் அவர்களை உடைய ஆற்றலால் நிரப்பும். சிறு பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானம், பலம், வளர்ச்சி, இறையருள், மனிதர் தயவு அனைத்தையும் தந்து வழி நடத்தும். வாலிப பிள்ளைகளை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இங்கும் அங்கும் இந்த நோய் தொற்று காலத்திலே வெளியிலே செல்லாமல் ஆண்டவரே அவர்கள் வீட்டிலேயே இருந்து திருமறை அதிகமாக படிக்கவும் தியானிக்கவும்
பாடல்களை பாடி உம்மை துதிக்கவும் அத்தகைய ஞானத்தால் நீர் அவர்களை நிரப்பி நடத்தும். ஏற்ற வேலை வாய்ப்பை தாரும். ஆண்டவரே, திருமண வயதில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற இல்வாழ்வை நீர் அமைத்து தாரும். இல்வாழ்வில் ஈடுபட்டு இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் கனியின் ஆசீர்வாதங்களை தந்து வழி நடத்தும். குடும்பங்களிலே பிள்ளைகள் பெற்றெடுத்து மகிழ்ச்சியோடு வாழ்கின்ற தம்முடைய பிள்ளைகள் மென்மேலும் உம்முடைய சமாதானத்தை பெற்று உம்முடைய ஞானத்தை பெற்று உமக்கு சிறந்த சாட்சி உள்ள குடும்பமாக வாழ நீர் அருள் புரிவீராக. வயது முதிர்ந்த பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தவர்களை வழிநடத்துவீராக. நோய் தொற்று காலத்தில் எந்த விதமான நோயும் அவர்களை பாதிக்காத வண்ணம் நீர் அவர்களை பாதுகாத்து மறைத்தருளும். ஆண்டவரே, முதல் சட்டைகளின் நிழலிலே நீர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துவிட வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். உடல்நல குறைபாடு இருக்கிற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைத்து பார்த்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கும். அவர்களுக்கு நீர் எலும்புகளிலே வலுவூட்டும் நம்பிக்கையை தாரும். உம்முடைய பலத்தால் நிரப்பி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பெரும் தொற்றுக்கு எதிராக முன்களத்திலே பணியிட்டு போராடி கொண்டிருக்கிற மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள், காவல்துறையினர், அரசியல் தலைவர்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், தொண்டாளர்கள் எல்லாருக்காகவும் நாம் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் உடன் இருந்து அவர்களை பாதுகாத்து அவர்கள் வழியாக மக்கள் நல்வாழ்வை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபைக்காக, திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்தருளும். எங்களுடைய தெரிந்த திருச்சபை சென்னை பேராயத்திற்காக அனைத்து ஆயர்கள், மிஷினரிகள், திருமறை பெண்கள், மருத்துவ பணியாளர்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலக திருச்சபை மாமன்றத்திற்காக ஜெபிக்கிறோம். திருச்சபை மக்களாகிய நாங்களும் இந்த பெருந்தொற்று காலத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எவ்விதமான பணிகளை செய்ய வேண்டும் என்கின்ற ஞானத்தை எல்லாம் நீரே எங்களுக்கு தந்து மக்களை வாழ்விக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலக நாடுகளுடைய அமைதிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக பாலஸ்தீனா இஸ்ரேலிடையே இருக்கின்ற அந்த போர், வன்முறை இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் நிறுத்தி சமாதானம் பெருகு செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பிறந்த நாளிலே பூமியில் சமாதானம் என்று உரைக்கப்பட்ட வாக்கு வசனங்கள் எல்லாம் நிறைவேறட்டும் சுவாமி. இந்த பூமியில் சமாதானம் பெருகட்டும். நோய் தொற்று எல்லாம் விலகி மக்கள் அமைதியுடனும் சமாதானத்துடனும் வாழ நீர் வழிவகை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பெரும் தொற்றுக்கு எதிராக விரைவிலே இன்னும் சிறப்பான மருந்துகளை கண்டுபிடிக்கவும், தடுப்பூசிகளை கண்டுபிடிக்கவும் ஏற்ற ஞானத்தை நீரே மருத்துவர்களுக்கு தந்து, விஞ்ஞானிகளுக்கு தந்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மக்களை ஞானத்தினால் வாழ வைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை நீர் தந்து வழிநடத்தும் சுவாமி. ஆண்டவரே, பலருக்கு அறிவு உண்டு. அந்த அறிவை மக்களை அழிப்பதற்காக பயன்படுத்துகிறார்கள். ஆண்டவரே, அப்படிப்பட்ட அறிவையெல்லாம் நீர் பொய்யாக்கும். அவற்றையெல்லாம் நீர் அற்றுப்போகச் செய்யும். இறை ஞானத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து மக்கள் வாழ்வு பெற உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை உம்முடைய பாதுகாக்கும் கரத்திலே எங்களை மறைத்து எங்களை வாழ வைத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்கிறோம் கடவுளே. ஆமேன். நாம் அனைவரும் சேர்ந்து ஆண்டவர் கற்பித்த மன்றாட்டை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். கடவுளுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம்மை அர்ப்பணிப்போம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள், கடவுளின் அன்பு, தூயாவியாரின் இணையராத கூட்டுறவு நம் அனைவரும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமேன்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உங்கள் ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்துடனே போய் வர கடவோம். கடவுளுடைய திருப்பெயராலே ஆமென். அனைவருக்கும் தோத்திரம். God bless you all.